ஹாய் காய்ஸ், சண்டே விருந்து வைக்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டோம். மார்க்கெட் போனால் அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, ப்ரான்ஸு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு தேவையான ப்ரானு, சிக்கனு, எக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே காஃபியை குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதில் வந்து எக்கு, சிக்கனு, ப்ரானு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நாங்கள் சமைக்க தேவையான எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ நமக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்குன்றதுனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு மெயின் கோர்ஸான பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 15 to 16 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயத்தை அடிப்பிடிக்காமல் வதக்குங்க. விருந்துன்றது ஹோட்டலில் போய் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து எல்லோரும் சேர்ந்து சமைச்சா அது ஃபன்னாக இருக்குமென்ற ரீசனுக்காக நாங்கள் வீட்டிலே சமைக்கிற பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு அதோடு சேர்த்து 10 grams ஆஃப் தனி மிளகாத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்போம். தனித்தனியாக அரைச்சி வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக நாங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு, அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டு ஒரு பேஸ்ட் வர கன்சிஸ்டன்சிக்கு அதை கொஞ்சம் வேக விட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவோம். இந்த பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டில் செஞ்சது போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கடையில் வாங்கின மசாலா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes கழித்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து எப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப்புன்றது தான் ரேஷியோ. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 கிலோ சீரக சம்பாவுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவு எடுத்து இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கனை போட்டுருங்க. 2 kg சிக்கன் இருக்குது. அந்த சிக்கனை போட்டுட்டு சிக்கனுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பச்சை மிளகாவும் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் போடுற ரைஸுக்கும் சிக்கனுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 8 to 9 போடுங்க பச்சை மிளகா, இல்லைனா 7 to 8 பச்சை மிளகாவே போதும். அந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து ஒரு 10 grams ஆஃப் தனி மிளகாத்தூளும் போடுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டாச்சு, தனி மிளகாத்தூளும் போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த அரிசி வந்து எப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்கிற டைமில் ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் 2 கிலோ சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கோம். அந்த டைமில் வந்து அந்த டைம் அரிசி ஊறினாலே நமக்கு போதும். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ரைஸும் வாட்டரும் இந்த அளவுக்கு இந்த ப்ரொப்போர்ஷனில் சரிசமமாக ஆன உடனே நம்ம தம் போட்டுடலாம். தம் வந்து லோ ஃப்ளேமில் 10 minutes வச்சு தம் போட்டுருங்க. அந்த தம் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10 to 20 minutes கூட அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம்மை எடுத்துகிட்டு பார்த்தா நமக்கு வந்து உதிரியாக அடிப்பிடிக்காத சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம விருந்தில் என்னென்ன டிஷ்ஷெலாம் செஞ்சோன்றது அப்கமிங்ஸ் வீடியோஸில் வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஆல்.